செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் மங்காவோட சாப்டர் 673. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீச் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருக்கியாவை முதுகில் உப்பு மூட்டை தூக்கிட்டு ரெஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வந்துட்டு இருக்க குவின்சி வால் ஸ்டாண்டிக் அஸ்டானிக் ஃபார்மோட உச்சக்கட்டத்துக்கு உருமாறி இருக்க கெரால்டோட எனர்ஜி பர்ஸ்ட்னால தாக்கப்படுறாங்க. என்னது இதுன்னு ரெண்டு பேரும் மேலே பார்க்க குவின்சி வால் ஸ்டாண்டிக் அஸ்டானிக் ஃபார்மோட உச்சக்கட்டத்தில் இருக்க கெரால்ட பார்க்குறாங்க. ருக்கியாவும் ரெஞ்சியும் வந்ததை கவனிச்ச இச்சுகையாவோ அவன் நின்றுட்டு இருக்க பில்டிங் மேல இருந்து குச்சிக்கு அபாரா நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு ஆச்சரியப்பட்டு டைகுரின் யூரின் மாறு ஃபார்ம்ல இருக்க இச்சுகையா, ஆரம்பத்துல ஒருத்தன் கூட நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அவன் தான் இப்போ இப்படி மாறிட்டான், ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டான், பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்ல அதை கேட்டு என்னன்னு ரெஞ்சி கெரால்ட பாப்பான்னு பார்த்தா டைகுரின் யூரின் மாறு ஃபார்ம்ல பெரிய மனுஷன் மாதிரி இருக்க இச்சுகையாவை யார் அதுன்னு ஷாக்ல பாக்குறான். அதே இச்சுகையாவை பார்த்து ரெஞ்சியை பார்க்குற ருக்கியா, பைத்தியம், அவரோட குரலை வச்சு உனக்கு தெரியலையான்னு ஏதோ யாருன்னு தெரிஞ்ச மாதிரி அவர் கண்டிப்பா நம்ம கேப்டன் இச்சுகையாவோட அண்ணனா தான் இருப்பாருன்னு சொல்றா. ஓ அப்படியான ரெஞ்சியோ அவ சொன்னதை நம்பி உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சின்னு இச்சுகையாவை பார்த்து சொல்றான். அதை கேட்டு டைகுரின் யோருன் மாறு ஃபார்ம்ல இருக்க இச்சுகையாவோ சந்தோஷம், உங்களை சந்திச்சதுல எனக்கும் மகிழ்ச்சின்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான். இவரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பண்றாருன்னு பக்கத்துல நின்று பியக்கியா பார்த்துட்டு இருக்க திடீர்னு எதையோ இச்சுகையா உணர்றான். அவனுக்கு கீழே இருக்க ருக்கியாவும் ரெஞ்சியும் கூட அவங்களுக்கு ஒரு படி மேல இருக்க உரியுவும் எதையோ உணர்றான். அவன் மேல இருக்க வார்வெல்ட்டோட சென்ட்ரல் பேலஸ பார்க்க கீழே இச்சிகோ யுகாபகாவை நெருங்கிட்டான்னு ருக்கியாவும் ரெஞ்சியும் மேல பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் யுகாபகா ரூம்குள்ள இச்சிகோ வந்திருக்க அவன் பின்னாடியே ஒரியுமேவோ வரா. வந்து அமைதியா நிக்கிற இச்சிகோவை பார்த்து, உன்னோட ஸ்வாட் எடுத்து என்ன தாக்காம இருக்க என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா எனக்கு என்னமோ உன்னை டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல தோணல. உனக்குள்ள இருந்து புடைச்சிட்டு வர ரியாட்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது வடிவம் எடுத்து உன்னை சூழ்ந்து இருக்கிறத என்னால நல்லாவே பார்க்க முடியுது. நீ கொஞ்சம் பலசாலியா தான் மாறிட்டு இருக்க. இல்ல இதுதான் உனக்குள்ள இவ்வளவு காலமா மறைஞ்சிருந்த உன்னோட உண்மையான பவர். இப்பவா என்னை வந்து தாக்கு. வலது பக்கத்துல இருந்து வந்து தாக்குவியா இல்ல இடது பக்கமா? அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கன்னு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்க யுகாபகா சொல்ல, இச்சிகோவோ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு கேட்டு, உனக்கு தான் முன்னாடியே தெரியுமே எப்படி நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்கு யுகாபகாவோ, நான் என் ஆல்மைட்டி பவர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட மகன் கூட பேச கிடைச்சா இப்படிப்பட்ட ஒரு அரிதான வாய்ப்பை நான் அனுபவிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, எனக்கு ஏற்கனவே அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, அது நீ கிடையாதுன்னு இச்சிகோ முடிக்கிறான். அதுக்கு யுகாபகாவோ, நீ இஷின் குரோசாகியை பத்தி சொல்றியான்னு கேட்டு, அவன் உனக்கு அப்பா தான், ஆனா உன்னோட உண்மையான அப்பா இல்ல. உன்னோட பவர்ஸோட ஆரிஜின் பத்தின கதையை நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பியன்னு சொல்ல, கேள்விப்பட்டு இருக்கேன், அதுக்கு என்ன இப்போன்னு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்க யுகாபகாவை பார்த்து கேட்கிற இச்சிகோ, நீ ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது, என்ன பெத்தவங்கள்ல ஒருத்தரை கொன்னவன் நீன்னு கத்துறான். அதுக்கு யுகாபகாவோ, உன்னோட அம்மாவை பத்தி சொல்றியான்னு கேட்டு, அப்படி சொல்ற அளவுக்கு நீ குறைஞ்சு போயிட்டியா, நீ ஒரு ஆம்பளன்றத மறந்துடாத இச்சிகோன்னு சிரிச்சிட்டே சொல்ல, வெறியான இச்சிகோ அவனோட பெரிய சங்கச்சு எடுக்க அந்த வேகத்துல அதோட ஷீத்தே கொஞ்சம் அடி வாங்குது. கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம உடனே தூரமா தள்ளி சிம்மாசனத்துல உட்காந்து இருக்க யுகாபகாவை நோக்கி இச்சிகோ மின்னல் வேகத்துல ஓடி அவங்களுக்கு நடுவுல இருக்க தூரத்தை குறைச்சி அவனோட சங்கச்சுவோட கெட்சுகா டென்சோ ஜன்பகுட்டோ டெக்னிக்கை வச்சு சிம்மாசனத்துல உட்காந்து இருக்க யுகாபகாவை பொழக்க பாயிறான். ஆனா அதை யுகாபகாவோட பிளாக் எனர்ஜி வெள்ளம் வந்து தடுத்து நிறுத்த அதோட விடாம அது இச்சிகோவையும் கவுண்டர் அட்டாக் பண்ணுது. தன்னை நோக்கி வந்துட்டு இருக்க பிளாக் எனர்ஜியை பார்த்து இச்சிகோ ஷாக்காக அது அவனை வந்து சூழ்றதுக்கு முன்னாடி ஒரியுமே அவளோட சன்டன் கெஷுனை வச்சு இச்சிகோவை கரெக்டா காப்பாத்திடுறா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இச்சிகோவை கொஞ்சம் பின்வாங்கி ஸ்டெடி ஆகிக்கிறான். ஆனா சிம்மாசனத்துல உட்காந்து இருக்க யுகாபகாவோ ஒரியுமேவோட சன்டன் கிஷனை தன்னோட பிளாக் எனர்ஜினால மொத்தமா சூழ்ந்து அதை தாண்டி இச்சிகோவையும் சூழ அனுப்புறான். மறுபடியும் ஒரியுமே இன்னொரு சன்டன் கிஷனை போட்டு இச்சிகோவோட வலது பக்கத்தை ஷீல் பண்ண யுகாபகாவோட பிளாக் எனர்ஜியோ ஓப்பனா இருக்க இடது பக்கம் மூலமா தாக்க வர, உடனே இச்சிகோ அவனோட சின்ன சங்கச்சுவை எடுத்து இடது பக்கத்துல அவனை சூழ வர பிளாக் எனர்ஜியை ஒரு ஸ்வைப் போட்டு ஸ்லைஸ் பண்ணி, இப்போ பெரிய சங்கேச்சு சின்ன சங்கேச்சுன்னு ரெண்டையும் வச்சு தன்னை நோக்கி வர பிளாக் எனர்ஜியை ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்றான். அந்த ஓப்பனிங் கிடைச்ச உடனே கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம மறுபடியும் சிம்மாசனத்துல உட்காந்து இருக்க யுகாபகாவை நோக்கி அவனை முடிக்க பாயிறான். ஆனா யுகாபகா கிட்ட நெருங்கின இச்சிகோவையும் அவனுக்கும் யுகாபகாவுக்கும் ஒரு கை அளவு தூரம் இருக்க யுகாபகாவோட பிளாக் எனர்ஜி இச்சிகோவை அதுக்கு மேல முன்னேற விடாத மாதிரி தடுத்து நிறுத்துது.
கையை கெட்டின தூரத்துல இருக்க யுவாபகாவை ஒன்றும் பண்ண முடியாம தவிக்கிற இச்சிகோ கிட்ட யுவாபகாவோ செத்து போன அவளை நினைச்சு கவலைப்படுறதுல என்ன பிரயோஜனம்னு இச்சிகோவோட அம்மா மசாக்கி பத்தி சொல்லி கேட்டு வெறியில இருக்க இச்சிகோவை பார்த்து அவன் நேரம் வந்துடுச்சு, அவள் செத்துட்டா, உன்னை பெத்தெடுக்கிற அவளோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நிறைவேற்றிட்டா, அதனால என்னோட உணவா மாறிட்டான்னு யுவாபகா சொல்லி இதை புரிஞ்சுக்க ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கு, இதை விட ஒரு சிறந்த சந்தோஷத்தை வேற எதனால அவளுக்கு தர முடியும்னு யுவாபகா இச்சிகோவை பார்த்து கேட்க, இதை கேட்டு கொலகாண்டில் இருக்க இச்சிகோ இன்னும் வெறியாகி யுவாபகாவை தாக்க முயற்சி பண்ண யுவாபகாவோட பிளாக் எனர்ஜியோ இச்சிகோவை தூக்கி வீசுது. அதுல இச்சிகோவோ அவங்க உள்ள வர பயன்படுத்தின கதவுக்கு பக்கத்துல இருக்க செவுர்ல போய் சொருகிக்க அவனை கரெக்டான டைம்ல காப்பாற்ற முடியாத ஒரியுமேவோ குரோசாக்கி குன்னு கத்த, இவ்வளவு நேரம் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருந்த யுவாபகாவோ நம்ம போதுமான அளவுக்கு பேசிட்டோம், நம்மளோட இந்த சின்ன பேச்சுவார்த்தை என்னை நல்லாவே சந்தோஷப்படுத்திடுச்சுன்னு சொல்லி இப்போவா நம்ம சண்டை போடலாம் இச்சிகோன்னு உட்காந்துட்டு இருந்த யுவாபகா அவனோட உண்மையான பவரை வெளிக்காட்ட எழுந்துக்கிறான். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.